இருக்கக்கூடிய டிடிவி தினகர் வந்து அதிமுகவும் பாஜகவுக்கு வரணும் அப்படின்னு அழைப்பு கொடுத்துருக்காங்க. கூட்டணிக்குள்ள ஒரு அதிமுக பாஜக அது அவருடைய ஒரு எண்ணம். எல்லாம் ஒருமித்து வந்தால் ரொம்ப சந்தோஷம் தானே. அதிமுக வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது இன்னைக்கு நடைபெறுகிற ஆட்சி வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்சியா அப்படின்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும். அறிவிக்கப்படாத மின் கட்டண உயர்வு உங்க வீட்டில் வந்திருக்கா இல்லையா? நீங்க ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி எவ்வளவு கட்டுனீங்க, இப்ப எவ்வளவு கட்டுறீங்க? ஒரு 4 மாசம் முன்னால உள்ள சொத்து வரி எவ்வளவு, இப்போ எவ்வளவு கட்டுறீங்க? இது வந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. சாதாரண ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே நீங்கள் பலசரக்கு ஜாமான்ல இருந்து சொத்து வரி கட்டி மின்சார கட்டணத்தை கட்டி ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது இப்போல்லாம் அந்த எதிர்ப்பு இப்போ ஒன்றும் தெரியாது. ஆனால் பொது தேர்தலில் அதனுடைய எதிர்ப்பு வெளிப்பாடுகள் தெரியும். அதனால இந்த ஆட்சிக்கு அவர்கள் ஒரு கூட்டணியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த ஆட்சியை வீழ்த்தினோம்னா எல்லாரும் ஒன்றுபட்டால் நல்லா இருக்கும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை தவிர்த்து மீது எல்லாரும் யார் வந்தாலும் சந்தோஷம்தான். அது யாருடைய தலைமைங்கிறது பிறகு முடிவு பண்ணிக்கலாம். ஆனா எல்லாரும் ஒன்றுபட்டு இருந்தா ஒரு நல்ல ஆட்சி நிச்சயமா கிடைக்கும். நான் சொல்றது திமுக கூட்டணியை தவிர்த்து மற்ற எல்லா கூட்டணிகளும் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து பண்ணால் நாட்டு மக்களுக்கு நல்லது. திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு ஏதாவது அழைப்பு இந்த கூட்டணி வரணும், ஒன்றியணும் அப்படின்னு சமீபத்தில் விசிகாவுடைய கூடாரங்களில் கொஞ்சம் பரபரப்பு ஏற்பட்டு இல்லை, அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கூட்டணியில் இப்போ இருந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட்டணியில் ஒரு விரிசல் ஏற்படுதுங்கிற ஒரு செய்தியை நீங்கள் வெளியே கொடுத்தீங்கன்னா அதுக்கு மறுநாள் நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன்.